இதோட இந்த குவாலிட்டி பாருங்க, ரியல் கோல்டு மாதிரி இல்லை. இதெல்லாம் வீவ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் மேம்? நான் பிறந்திருப்பேனான்னு தெரியாது. அப்போ ரொம்ப 60 இயர்ஸுக்கு மேல இருக்குமா? ரெண்டுமே லக்கி சாரியா? ஆமா. வை கலர், இந்த கலர் இத கட்டிண்டா கச்சேரி ஃபெயிலியரே ஆறுது இல்ல. இல்லைன்னாலும் ஆகாது, பட் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பழசா போயிடுத்துப்பா, பயமா இருக்கு. கட்டிண்டா எங்கேயாவது கிழிஞ்சு போயிடும். இது ரொம்ப பழசா மேம்? நிச்சயமா 25 இயர்ஸ் இருக்கும். புதுசு மாதிரி இருக்கு. இல்ல 25 இயர்ஸ் இருக்கும். சி, அப்ப இருக்கிற குவாலிட்டிக்கு இப்ப இருக்க வித்தியாசம் தெரியறது இல்ல. இது நானே தான் பார்டரை செலக்ட் பண்ணேன். இதுக்கு பேர் எனக்கு தெரியாது. நானே தான் இந்த இது செலக்ட் பண்ணேன். ப்ளவுஸ் வேண்டாம், ரன்னிங்கில் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இதை வந்து சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வாங்கும்போது இதை கட்டிட்டேன். திரௌபதி முர்மு மேடம் கொடுக்கும்போது ரொம்ப வாங்கி வாங்கி அந்த இது இல்லை. இதுதான் கச்சேரிக்கு கட்டிண்டு இது பண்ணும்போது அப்படியே சர்ன்னு ஓப்பன் ஆகிடுது. ஒரு மாதிரி கிழிஞ்சு போச்சு. பட் என்னதான் பிளாக் ஒரு அழகு. இதோ இங்கெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு பாருங்க. நான் இப்போ இது கட்ட முடியாது, பயமா இருக்கு. ஐயோ கட்டினா எங்கேயாவது போயிடுத்துன்னா வம்பு. எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஆமா, இந்த கலர் காம்பினேஷன்லாம் இப்போ கிடையாதேம்மா. இப்போ ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சாரீஸுமே ரொம்ப சிம்பிள். ஆமா, இதெல்லாம் இப்போ வாங்கணும்னா 1 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும். மதர்ன்லா, எம்எஸ் அம்மா, நீங்க அம்மா எல்லாரும் சேர்த்து இந்த சாரி போட்டுட்டு வந்தா யூனிஃபார்ம் சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கு பேரு வேல்தாரி தான். வேல்தாரி. இந்த வேல்தாரிக்கும் இந்த வேல்தாரிக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதுவா? இது இது இப்படி போகுது ஸ்ட்ரைட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சட்டில் தான், ஆனால் அது வந்து வீவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த நேம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து மாமியாரோட சிஸ்டர், சின்ன மாமியார் விஜயா ராஜேந்திரன், அவள் கல்கி ஃபேமிலி, அவங்க கொடுத்தாங்க. இந்த சாரீ வந்து ஈஸியாக ஒரு 50 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப சாஃப்ட் அப்படியே இருக்கு. ஆமாம், ஒன்றும் ஆகலை. நல்லா நினச்சி. இது சில்க் இல்லை, பட்டு பட்டா. இந்த குவாலிட்டி நல்லா போக போக சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் ராஜீவ் காந்தி. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆமாம், நல்லா ட்ரெயினுக்கெல்லாம் அடிச்சு துவச்சு எல்லாம் பண்ணியாச்சு. கச்சேரிக்கு கட்ட முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பார்டர் பிடிக்குமா இல்லை பெரிய பார்டர் பிடிக்குமா? குட்டி பார்டர் போடுவேன். எனக்கு வந்து ரெட்டைப்பேட்டு தான் பிடிக்கும். ஏதோ கலர் பளிச்சுன்னு இருக்கணும். எனக்கு உடம்புல ஜரிகைக்கு பதிலாக அந்த லைன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. ஜரிகை என்னாக்க கொஞ்சம் இப்போ பிடிக்கல அவ்வளோவா, வேஸ்ட்டுன்னு தோன்றுறது. லாங் ரன்னுக்கு வந்து குறுக்க கிழிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால. அதே மாதிரி அவங்களோட அந்த இதுதான் முத்து செட்டியார் புடவை. இது மாதிரி எங்கள் மாமியார்கிட்ட ஒன்று இருக்குது, எம்எஸ் அம்மாட்டையும் இருக்கு. அது யார்கிட்ட கொடுத்தா தெரியாது. 3 பேருக்கும் ஒன்று இருக்குல்ல. இதோட இந்த குவாலிட்டி பாருங்க, ரியல் கோல்டு மாதிரி இல்லை. இதெல்லாம் வீவ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் மேம்? நான் பிறந்திருப்பேனான்னு தெரியாது. அப்போ ரொம்ப 60 இயர்ஸுக்கு மேலே இருக்குமா. அவங்க சில்க்கு கட்டுறது விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் மாமியார்ட்ட இதே மாதிரி இருக்குது. அது வந்து ஐ திங்க் பிரதர் இன் லா வச்சிருப்பாங்க. இது வந்து இதுதான் இதே மாதிரி தான் எனக்கு க்ரீனில் மெரூன் பார்டர் கொடுத்தாங்க. கல்யாணம் நிச்சயம் அனுப்ப கொடுத்தது. இதையும் சொல்லுவாங்களா மேம்? இப்போ சொன்னீங்க வைர ஊசி. இவ்வளோ குட்டி குட்டியாக வந்தாலும் அது பேர் வைர ஊசி தானே? இப்படி வருது இல்லையா ஹாரிசான்டலா, இதுக்கு பேர் தான் வைர ஊசி. பிளாக் கச்சேரிக்கு போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களா? அவங்க நிறைய பிளாக் இது மாதிரி இந்த பார்டர்ல இப்படிதான் போடுவாங்க. நான் சொன்னேன் டிப்பிக்கல் அவங்களோட பேட்டு. இது தலைப்புல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது, வெறும்னு தலைப்புல வெறும் இதுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். இதுதான் தலைப்பு எல்லாம். இப்போ ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சாரீஸுமே ரொம்ப சிம்பிள். ஆமா, இதெல்லாம் இப்போ வாங்கணும்னா 1 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும். இப்போ நீங்கள் வீவ் பண்ண கொடுக்கறது உண்டா மேம்? ஒன்று கொடுத்துருக்கேன். உண்மை ஒரு 2 மாதம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஒரு புடவை கொடுத்தாருன்னா 3 மாதம் ஆகும். 3 புடவையாக பண்ணணும், அப்போ தான் இந்த தறிக்கு சரிப்பட்டு வரும். ஸோ இப்போ வந்து
லக்கி சாரி சொல்லுங்க, அப்புறமா அவார்டு சாரிக்கு போகலாம். ஏன் மேம் லக்கி சாரி இது ரெண்டுமே லக்கி சாரியா? ஆமாம். வை கலர் இந்த கலர் இதை கட்டிண்டா கச்சேரி ஃபெயிலியரே ஆறுதில்ல, இல்லைன்னாலும் ஆகாது, பட் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த வயலட் கலரு பொதுவாகவே இன்ட்யூட்டிவாக ஒரு இந்த ஆக்ஞா சக்கரா ஓப்பன் பண்ணும். அந்த வயலட் கலர் கட்டிண்டாலே ஒரு நம்மளை அறியாமல் நம்மளுக்கு இந்த அமெத்திஸ்ட் கல்லுக்கெல்லாம் அந்த ஒரு குவாலிட்டி உண்டு. இட் டீல்ஸ் வித் த இன்டலெக்ட். எனக்கு ப்ராபப்ளி அதனால தான் வந்து சில கச்சேரிக்கு வயலட்டு போட்டுட்டோம்னாக்கா அன்றைக்கி நல்லா அமையறதுன்னு தோன்றதா என்னன்னு தெரியாது. எனக்கு சிம்பிளாக இப்படி பிடிக்கும், இல்லாட்டா ரெட்டைப்பேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஜரிகை பிடிக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் எங்கேருந்து வாங்கின சாரி? நல்லி தான் தடிக்கும் தான். இது உள்ள இப்படி இருக்கும், வெளியில் வந்து இப்படி இருக்கும். இதெல்லாம் பழசாக போயிடுத்துப்பா, பயமாக இருக்குது. கட்டிண்டா எங்கேயாவது கிழிஞ்சு போயிடுது. இது ரொம்ப பழசா மேம்? நிச்சயமாக 25 இயர்ஸ் இருக்கும். புதுசு மாதிரி இருக்கு. இல்லை 25 இயர்ஸ் இருக்கும். சி அப்போ இருக்கிற குவாலிட்டிக்கு இப்போ இருக்க வித்தியாசம் தெரியறதில்ல. அட்லீஸ்ட் நான் வெளியில் இதுக்காக தான் எடுத்தேன், இல்லாட்டா உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கும். சன்றையாவது பண்ணி வைக்கணும், அதாவது மடிப்பையாவது கலைச்சி வைக்கணும். அந்த சாரி பார்க்கலாமா? இது வந்து மியூசிக் அகாடமியில் முதல்ல எனக்கு பெரிய கச்சேரி ப்ரமோட் ஆனதுக்கு போது புது புடவை கட்டிட்டேன். மியூசிக் அகாடமி வந்ததுனாக்க ஏதாவது ஒவ்வொரு தடவையும் புது புடவை அமையும். ஸோ இது வந்து ராங் சைடில் மடித்து வச்சுருவேன், இதுதான் ரைட் சைடு. இதுக்கு இந்த டிசைனுக்கு என்ன சொல்லுவாங்க? டெம்பிள் கோபுரம். எனக்கு இந்த சட்டிலாக இந்த இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து தூர்தர்ஷனில் இது நேஷ்னல் ப்ரோக்ராம் வாசித்த போது இந்த படம் தான் கட்டிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் இது ஆர்கைவ்ஸில் வந்துடுறது இல்லையா, ஸோ நம்மளுக்கு எந்தெந்த கச்சேரிக்கு எது கட்டிண்டோம் அப்படிங்கிறது வந்து மறந்தால் கூட அதுக்கு அங்கேருந்து ஒரு இது வந்துடும். ரீடேக்கெல்லாம் இல்லாமல் டக்குன்னு நடந்துடுச்சு. வயலட் தான் ஃபேவரட் கலர், ஸ்பெஷல் லக்கி கலர். லக்கி கலர்னு சொல்லலாம். என்னோட ஃபேவரட்ஸ் வந்து பிங்க், ஆரஞ்சு அந்த மாதிரி. இது ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கு மேம். இது வந்து இசைப்பேரொளி அவார்டுக்குனாக்க புது புடவை, அது ஒரு சென்டிமெண்டலாக 2000 இசைப்பேரொளி வந்தது கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸில், அதுக்காக இந்த புடவை போய் வாங்கினது. நல்லி தான். இதுக்கு வந்து ருத்ராட்சம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் போய் வாங்கின ஒரு சாரின்னு எதுவாக இருக்கும்? தான் ஒவ்வொரு அவார்டு ஏதாவது வந்துன்னா, முக்கியமான அவார்டு வந்ததுன்னா, இப்போ கலைமாமணிக்கு வந்தபோது ஒரு வைர ஊசி அது கட்டிண்டேன். இப்போ அந்த புடவை கிழிஞ்சு போச்சு, போட்டாச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு அவார்டுக்கு ஏதாவது முக்கியமாக வந்ததுனாக்கா இது பண்ணுவேன். ஸோ இது வந்து இசைப்பேரொழிக்கு கட்டி. இப்போ ஒன்று கேட்கணுன்னு இருக்கு மேம், எம்எஸ்எம்மா கிட்ட இருந்து அவார்டு எதுவும் வாங்குறீங்களா மேம்? வாங்குறது அப்போ நம்ம இப்போ அது எம்எஸ்எம்மா நம்ம கண்டிப்பாக இப்போ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும். எனக்கு அப்படிலாம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காங்க. எனக்கு அப்படிலாம் எந்த விதமும் தோணினதே கிடையாது. கடைசியில் அங்கேயே போய் சேர்ந்தாச்சு. இது வந்து நான் ஸ்பெஷலாக சொல்லி ஆர்டர் பண்ணினது. இந்த லோட்டஸ் பிங்க்ல தலைகீழ இருக்கு, மடிச்சு வச்சிருக்கேன். அடிக்கடி நம்ம மெயின்டைன் பண்ணவும் சொல்லுவாங்கல்ல, எப்பயாச்சும் எடுத்து ரிவர்ஸ்ல மடிச்சு வைக்கணும்னு. இது நானே தான் பார்டரை செலக்ட் பண்ணேன். இதுக்கு பேர் எனக்கு தெரியாது. நானே தான் இந்த இது செலக்ட் பண்ணேன். ப்ளவுஸ் வேண்டாம், ரன்னிங்கில் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இதை வந்து சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வாங்கும்போது இதை கட்டிட்டேன், திரௌபதி முர்மு மேடம் கொடுக்கும்போது. ரீசெண்டா 23. ஓகே, இது ரீசன்ட் சாரி தான். இது வந்து 18ல் பண்ணினது 23ல் கட்டிட்டேன். ஓகே, கோவிட் வந்துடுத்து இல்லையா, அப்போ வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. மாமியார் அவங்க கிட்டக்க ஒரு காம்பினேஷன் உண்டு, இந்த மெரூன்ல பிளாக்கு அது பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி பிளாக்கு. அது வந்து அதை பார்த்துட்டு நான் அப்போ வாங்கும்போது 93, 94 இருக்கும். அதில் வந்து இது வந்து 4000 rupees. அந்த காலத்து 4000 rupeesங்கிறது ரொம்ப. அதனால தான் வருஷம் ஒரு தடவை ஒரு புடவை 2 புடவை தான் வாங்கிக்க முடியும். அப்போல்லாம் ரொம்ப வாங்கி அந்த இது இல்லை. இதுதான் கச்சேரிக்கு கட்டிண்டு இது பண்ணும்போது அப்படியே சர்ன்னு ஓப்பன் ஆகிடுது, ஒரு மாதிரி கிழிஞ்சு போச்சு. பட் என்னதான் பிளாக் ஒரு அழகு. இங்கெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு பாருங்க. நான் இப்போ இது கட்ட முடியாது, பயமா இருக்கு. ஐயோ கட்டினா எங்கேயாவது போயிடுத்துன்னா வம்பு. எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஆமா, இந்த கலர் காம்பினேஷன்லாம் இப்போ கிடையாதேம்மா. நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ற கலர் காம்பினேஷன்ஸ் எதுவுமே?
நல்லியில் வந்து வைஜெயந்தி மாலா பாலி அவள் வந்து ஆர்டர் பண்ணினது, அவங்களுக்கு ஃப்ரெண்டு சுஷீலா பத்மநாபன். அந்த புடவைல ஒன்று இருந்தது, அதே சாம்பிள் பண்ணி நாங்கள் 3 பேராக சேர்ந்து எங்கள் அம்மாவோட சேர்ந்து அதெல்லாம் வந்து யூடியூப்பில் கச்சேரியில் இருக்குது கட்டினது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஞாபகார்த்தமாக அதை மாதிரி பண்ணி எடுத்து இந்த வச்சு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது கூட ஒரு நினச்சி போட்டால் கூட தேவையில்ல போல இருக்குது. ஏன்னா கஞ்சி இருக்குது, கஞ்சி இருக்கக்கூடாது புடவையில. ரொம்ப கஞ்சி எப்படி அது கஞ்சி இருக்குன்னா அது எப்படி மேம் நம்ம மொட மொட மொடான்னு இருக்கு பாருங்க. அது எப்படி இது பண்றது? வாஷ் நார்மல் நார்மல் வாஷ் பண்ண ஜென்டில் போடலாங்கிறாங்க. இல்லைன்னா வெறும்னா உப்பு கூட போடலாம். பட் ஐ டோன்ட் நோ, நார்மல் தண்ணியிலே நினச்சி போட்டாலே போதும். ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தப்போ பட்டம்மாள் பாட்டி பற்றியும் கேட்கணுன்னு இருக்கு. அவங்க கூட அவங்க சாரி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்ல அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. க்ளோஸ் இல்லை. பட் அவங்க என்ன மாதிரி கட்டுவாங்கங்கிறது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ரெட்டில் கட்டம் போட்டு எங்கடாது இந்த மாதிரி, ஆமா இந்த மாதிரி உடம்புல வெறும்னா நூல் இந்த இந்த லைன் போட்டு அந்த மாதிரி தான். பட்டம்மாள் பாட்டி கட்டி ரொம்ப வெயிட்டாலாம் கட்ட மாட்டாங்க. ரெட்டைப்பேட்டெல்லாம் ரொம்ப ரேரு. சிம்பிளாக இந்த இவ்வளோதான் தலைப்பு இருக்கும், இந்த பார்டர் இருக்கும், அந்த மாதிரி. எல்லாமே அநேகமாக டபுள் சைடு தான் இது பண்ணுங்க. இது வந்து முதல்ல கிளீவ்லண்டில் கச்சேரி 2004 போன போது இந்த பொன்வண்டு கலர்னு சொல்லுவாங்க. இது பொன்வண்டு கலரா? பொன்வண்டு அதில் இந்த பார்டர் போட்டு காயின் போட்டு இதை நான் வாங்கிட்டேன். இதுலேயும் ஏதோ ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கு.